திவ்யா வந்து விக்ரம் கிட்ட தனியாக போய் கேட்டுட்ருக்காரு. நீங்கள் இப்படி தனியாகவே இருந்தால் எப்படி, நீங்கள் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோடனே விக்ரமும் சரி எனக்கு ஒரு பொண்ணு பாருங்கள், எதிரி நாட்டில் 3 இளவரசி இருக்காங்க, அவங்கள பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்குறாங்க. அப்போ வந்து விக்ரம் சொல்கிறாரு, 3 இளவரசி இருக்காங்க பாருங்கள், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் நீங்கள் தான் பார்த்து அறிவு அழகு எல்லாத்துலேயும் சிறந்த பெண்ணாக தேடி எடுக்கணும். ஆனால் எனக்கு அந்த அரசி கண்ணழகி மட்டும் வேண்டாம், வேற உள்ள இளவரசிகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. ஆனால் திவ்யா சொல்கிறாங்க, இல்லை நானும் அதை தான் சொல்ல வந்தேன், கண்ணழகி அரசி நம்ம ராஜ்யத்துக்கு வேண்டாம், தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பிரஜன் கூட கேமராவில் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நாட்டுக்கு ஒரு தர்பீஸ் இருக்காங்க, அதனால் அவங்கள வச்சு பிரச்சனை பண்ணலாம். சரி பரவாயில்ல, எங்கள் நாட்டுக்கு கானா வினோத் இருக்காரு, அவரை வச்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக திவ்யாவுக்கு வந்து நல்ல ஸ்கோப் உள்ள கேரக்டர், புரணி பேசுகிற கேரக்டருங்கிறது. அவங்க ஏனோ அது பெருசாக புரணி பேசுகிற மாதிரி தெரியல, யாருக்கிட்டையும் போய் புரணி பேசுகிறது அந்த மாதிரி ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரியல. அந்த ஸ்கோப்பை இவ்வளோதான் திவ்யாவுக்கு பண்ண தெரியுதோ என்னவோ தெரியல. அதுக்கப்புறமா வந்து ராஜமாதா கிட்ட வந்து பொண்ணு கேட்குறாங்க. நீங்கள் வந்து இப்படி வளர்த்துருக்கீங்க, நீங்கள் உங்கள் வளர்ப்பில் வளர்ந்த பொண்ணு வந்து எங்கள் நாட்டுக்கு அரசியாக வந்தால் எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கனிக்கிட்ட பொண்ணு கேட்குறாங்க. ஆனால் எங்களுக்கு கண்ணழகி மட்டும் வேண்டான்னு சொல்லிட்டு எங்கள் ராஜா சொல்லிட்டாரு பயங்கரமாக அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அரோரா சிரிக்கிறாங்க. கனி வந்து அவங்க அந்த நம்ம ராஜமாதாவாக இருந்துட்டு சும்மா சிரிக்கலாம் கூடாது அப்படிங்கிற அந்த டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணி பேசாமல் இருக்காங்க. அப்புறம் அரோரா சிரிச்சுட்டு அரோராவே கேட்குறாங்க, ஏன் எங்கள் அக்காவுக்கு என்ன பிரச்சனை, அக்கா இருக்கும்போது எப்படி தங்கச்சிக்கு தாலி கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரோரா கேட்குறாங்க. கேட்கும்போது இல்லை எங்கள் ராஜாவுக்கு வந்து உங்கள் 2 பேர்த்தில் தான் ஒருத்தர் வேணுங்கிற மாதிரி திருப்பவும் திவ்யா சொல்கிறாங்க. உடனே கனி வந்து அங்கே என்ன சிரிப்பு, சிரிக்கலாம் கூடாது, நான் ஒரு முடிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி திவ்யாவை அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ராஜாங்கம் டாஸ்கில் யார் அவங்களோட ரோலை ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதுன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.